காணாமல் போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிப்போம் என நடிகர் வடிவேலு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக வடிவேலுவுடன் நமது செய்தியாளர் ராமானுஜம் கலந்துரையாடியதை இப்போது பார்க்கலாம். களவு போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிப்போம், இதுதான் விஷாலனியினுடைய தலைப்பு. இதுதான் இந்த முயற்சியில் தான் இறங்கியிருக்கிறோம் என நடிகர் வடிவேல் இப்பொழுது சூளுரை எடுத்திருக்கிறார். அது குறித்து அவரிடமே கேட்போம். நீங்கள் காணாமல் போன களவு போன நடிகர் சங்கத்தை கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்கீங்க. கண்டுபிடிச்சா என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய மாட்டான். கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். என்ன நடந்ததுன்னு தெரியும் எங்களுக்கு. அது முன்னால் தெரியறதுக்கு போய் நாங்கள் முயற்சி பண்ணோம். அதுக்கு தான் மரியாதை இல்லாமல் நாய் பேய் நரிகிரி லொட்டு லொசுக்கு அப்படின்னு வருது. நாடக கலைஞரை காப்பாற்றுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணியிருக்கான். இப்போ எதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறது இதுதான் தலைப்பு. இது கண்டுபிடிச்சாலும் ஒன்றும் செய்ய மாட்டான். கூப்பிட்டு கேட்பான், என்னங்கன்னு கேட்பான், பிறந்து இது பண்ணுவார். ஆனால் வெற்றி எங்கள் பக்கம் தான் நிச்சயம், நியாயம் எங்கள் பக்கம் தான் இருக்குது. தவறு அந்த பக்கம் நிறைய நடந்திருக்கு. ஏன்னா இப்படி ஒரு போட்டி நடக்கிறனால யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது, துரோகி கிடையாது. தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது பெருந்தன்மை. அதை கடவுளுடைய தன்மையாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அப்புறம் மன்னிக்கக்கூடிய நிலைமையில் இருப்பீங்களா? தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அவ்வளோதான். இவருடைய கருத்தை பொறுத்தவரை தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக வருந்தியாக வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறார். புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணனுடன் மதுரையிலிருந்து ராமானுஜம்.